வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ப்ளம் கேக் தான். நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். கொஞ்சம் சொதப்பல் ஆச்சு, இருந்தாலும் அது எப்படி கரெக்ட் பண்ணி எப்படி நல்லா பண்ணன்றதை வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். அதுக்கு நம்ம ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த கேக்கு முக்கியமான ஒரு பொருள்னால் இது தான், ட்ரை ஃப்ரூட்ஸு. நான் டூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலர்லையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. உங்களுக்கு வந்து கருப்பு திராட்சை கிடச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பாதாம், பிஸ்தா நம்ம எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்கான ஒரு சிரப் தயாரிக்கணும். அதுக்கு நான் சுகர் தான் சேர்க்குறேன். சுகரில் வந்து நான் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன் சுகர். அதை நல்லா நம்ம ட்ரை பாத்திரத்தில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா அதை உருக்கி நம்ம கலர் மாற்றணும். இந்த ப்ளம் கேக்கோட முன்னோடி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து ஒரு டின்னர் இருக்கும். அந்த டின்னரில் வந்து எல்லா நட்ஸையும் சேர்த்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி இதில் செய்வாங்களாம். அதை செஞ்சு அதில் வந்து ஆல்கஹாலில் நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு ஓட்ஸ், உலர் திராட்சைகள், மசாலா பொருட்கள்லாம் செஞ்சு ஒரு கஞ்சி மாதிரி தயார் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் தான் நம்ம இப்போது ப்ளம் கேக்கை செய்கிறோம். காலப்போக்கில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ உண்மைன்றது தெரியல. இதோட வரலாறுன்னு பார்த்தா, இதுக்கு முன்னோடின்றது ஒரு கஞ்சி. அதாவது கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள், கிறிஸ்மஸ் ஈவில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக ஒரு உணவு சமைப்பாங்க. அதுலேருந்து வந்தது தான் இந்த ப்ளம் கேக்கு. நம்ம இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்க்கறதால தான் இதை பணக்கார கேக்குன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த கேக்கை பழக்கேக்கு, கருப்பு கேக்குன்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டான பக்குவத்துக்கு வரும். தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேருங்க, நமக்கு மேலே அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு வாட்டி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரட்டும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நமக்கு கல் மாதிரி ஆகிடுது. அதனால் ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கும்போது இறக்கிடுங்க. ஏன்னா நான் ரொம்ப கொதிக்க வச்சதால எனக்கு கல் மாதிரி ஆகிடுச்சு. நான் திருப்பியும் நான் வந்து அடுப்பில் வச்சு நான் அதை இலக்கி நான் எடுத்தேன். அதுக்கு தான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி, இந்த நட்ஸ்லாம் நம்ம வந்து ஆல்கஹாலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஊற வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ்லையாவது ஒரு 2 நாளாவது ஊற வைக்கணும். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்படி செய்கிறோம். நான் இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளம் கேக்னாலே இந்த ஃப்ளேவர் இருக்கும், பட்டை லவங்களோட ஃப்ளேவரு. அதுக்கு நம்ம அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். நமக்கு இது மாதிரி தனியாக அரைச்சி அரைய மாட்டேருந்து. நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நான் அரைச்சேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் போடுறீங்க இல்லையா, அந்த சுகர் நீங்கள் பாதியாக நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு சுகரில் கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 150 கிராம் நான் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பீட் இருந்தால் பீட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். சாஃப்டானாலே போதும். ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் இருக்க பட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் 1/4 கப் நல்ல ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் ஒரு 2 முட்டை சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கையிலேயே நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இது ரொம்பலாம் பீட் பண்ணணும்லாம் ரொம்ப இல்லை. நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. நமக்கு பேக்கிங் பவுடர் கூட அதிகமாக சேர்க்கலாம், பேக்கிங் சோடா அதிகமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா அதை சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் இது மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கலந்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சு அந்த முந்திரி டூட்டி ஃப்ரூட்டியோட அந்த கலவை இருக்குல்ல, நம்ம அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் தப்பு பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். சுகர் சிரப் செய்யும் போது கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கணும். நான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சதால் ரொம்ப தண்ணியாகிடுச்சு. நான் வந்து கேக் செஞ்சுருக்கேன். ஆனால் இது வந்து ப்ளம் கேக் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான். ஆனால் அளவு கரெக்டாக தெரியல. இப்போ என்ன ஆச்சுன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சு. பாருங்கள் எப்படி தண்ணியாக இருக்குது. சரி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்து யோசிக்கும் போது, சரி இன்னொரு கப் நம்ம மைதா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு கப்பு மைதாவை நல்லா ஜெலிச்சு சேர்த்துட்டேன். இதுமாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அதை எடுத்து போட்டுறாதீங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக எதாவது செய்யலாமான்னு யோசித்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ஃபுட் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதனால தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு கப் மைதா சேர்த்துருக்கேன் இல்லையா எக்ஸ்ட்ராவாக, அதனால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு பக்குவம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேக் டின் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒயிட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒயிட் A4 ஷீட் தான் அது. ஃபஸ்ட்டு இந்த டின்னில் நம்ம பட்டர் தடவிக்கலாம். பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். தடவிட்டு அந்த A4 ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பட்டர் தடவிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ பட்டர் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நீங்கள் பட்டர் ஷீட் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. அப்படி ஒயிட் பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குவேன். பபிள்ஸ்லாம் இருக்கும். நல்லா ஒரு தடவை அதை கலந்துட்டு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு நான் முந்திரி டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் இப்போ சேர்த்துட்டு இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் 180 டிகிரியில் 35 நிமிஷம் வச்சேன். ஒவ்வொன்றும் ஓட்டிச்சும் எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆச்சு பாருங்கள். இப்போ 35 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு சுவையான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் என்னவோ சொதப்பிடுச்சு, ஒழுங்காக வராதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், என்ன அருமையாக வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா என்ன அழகாக கட் ஆகுது. நல்லா ப்ளஃபியாகவும் வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST ஹெல்த் சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.